ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்னையோட ரெசிபி காலிஃப்ளவர் வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், சீரகம், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா, உப்பு, சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது சுடு தண்ணியில் காலிஃப்ளவர், மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சீரகம் சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீரகம் சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம ஓரளவுக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு பிரட்டி விட போகிறோம். பாருங்கள், இப்போமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அண்ட் இந்த ரெசிபியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்தளவுக்கு சூப்பர் ஹெல்தி, சூப்பர் டேஸ்டி. இப்போ நம்ம மல்லிப்பொடி ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி வறுவல் ரெசிபீஸ்க்கு கரம் மசாலா விட கறி மசாலா ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். காரம் நீங்கள் கம்மியாக சாப்பிட்ற பர்சன்ஸாக இருந்தால் இந்த கறி மசாலாவில் இருக்கக்கூடிய காரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன் நான் பண்ணுற மாதிரி கிளறி விட்டு உப்பு சேர்த்து அதை கொத்தி விடுங்க. கொஞ்சமாக ரொம்ப குழச்சிடக்கூடாது. பட் இடையில கேப் இருக்கிற மாதிரி கொத்தி விடணும். ஓகேவா? இப்போ நம்ம வத்தப்பொடி சேர்க்குறோம், உப்பு சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கொத்தி விடுங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அது உடஞ்சிடவும் கூடாது. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். சோயா சாஸ் சேர்த்து நல்லா திருப்பியும் கிளறி விடுறோம். நல்லா ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுங்க. சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலையும் சேர்க்குறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்கும்.